அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 14/6/2024. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது மூலியமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் அகைன் வந்து மொனட்டு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ வெறும் வந்து ஒரு 0.17% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். அண்ட் S&P 500 பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகைன் அது வந்து மேலே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு ஹேமர் மாதிரியான பேட்டர்னை ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து இந்த பேட்டர்ன்களை எல்லாம் பார்க்கும்போது இதற்கப்புறம் பொட்டன்ஷியலாக உங்களுக்கு S&P வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே தெரிகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாஸ்டாக் சேம் அதே S&P-யோட பேட்டர்ன் தான். பட் இது கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஒரு 0.57% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. விக்ஸை பொறுத்த வரைக்கும் இவனுமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு 0.83% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. 0.94 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கான். ஸ்டில் இது வந்து அல்ட்ரா லோ லெவல் விக்ஸ் தான். இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான பயங்கர புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷன். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் கன்சால்டேஷன் மோடில் போகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அடுத்து வந்து அப்படியே கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 4.2 அப்படிங்கிற லெவலில் இருக்கான். ரொம்பவே நல்ல விஷயம் தான். அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு லைட்டாக ஒரு ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. 78-79 பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ 77.8 ரேஞ்சுக்கு போயிருக்கான். இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் நெகட்டிவாக நம்ம மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளும் நடக்கவில்லை. அடுத்து வந்து ஏடிஆர் பார்க்குறோம். அதில் வந்து முதல்ல இந்தியன் ஏடிஆரை பார்த்துருவோம். இந்தியாவில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துருவோம். ஐசிஐசி 1% டவுனு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.55% டவுனு. HDFC பேங்க் வந்து 0.4% அப்பு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா -0.2% வந்து பார்த்திங்கன்னா டவுனு. அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் வந்து 0.51% வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்பு. இங்கே வந்து இங்கேயுமே ஸ்டில் நெகட்டிவ் தான். அடுத்து விப்ரோ வந்து 1.2% அப்பு. அவன் மட்டும் இங்கே 0.5% வந்து அப் ஆயிருக்கான். ஸோ ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது இந்தியன் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து வந்து FII டேட்டா பார்க்கும்போது தாத்தா வராரு கதரோட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு FII வந்து 3000 கோடி விற்றுருக்காங்க. பரவாயில்ல, இவங்களை மன்னிச்சிடலாம். 2-3 நாள் வந்து 2 நாள் பை பண்ணாங்க. அடுத்து 100 கோடி செல் பண்ணாங்க. அப்புறம் இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி வந்து செல்லிங்கு போயிட்டாங்க. அடுத்து வந்து இப்போ வந்து கதற விடுறது வந்து FII கிடையாது, DII தான். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கதற விடலாம், பதற விடுறாங்க. என்னடா எவ்வளோ நாள் நீ பை தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்த, ஏன்னா இப்போ செல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு 500 crores வந்து பார்த்திங்கன்னா நெட்டு வந்து டவுனில் போயிட்டாங்க, நெகட்டிவில் போயிட்டாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3500 கோடிக்கு வந்து செல்லிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இட் இஸ் நாட் அட் ஆல் வெரி குட் சைன். இன்றைக்கினாச்சும் பார்ப்போம் ஏதாவது DII வந்து இன்னும் நம்மளை கதறோட பதறோட போகிறாங்களா, இல்லை வந்து FII வந்து அந்த சம்பவத்தை பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நான் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் இருங்க, கடைசி அனலைஸ் முடிச்சிடலாம். வேர்ல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே இந்த மாதிரி போட்டாங்க. ஓகே, இப்போ வந்து சின்ன மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு investing.comல. US30 அப்படிங்கிறது டவ் உங்களுக்கு. ஸோ அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. US 500 அப்படிங்கிறது S&P 500. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஃப்ளாட்டாக இருக்குது. US Tech 100 அப்படிங்கிறது நாஸ்டாக். நம்ம வழக்கமாக அப்படி பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க, மற்றபடி ஒன்றும் மாற்றலை. இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. அடுத்து வந்து டாக்ஸு, ஃப்ரான்ஸு, ஃபிட்ஸு இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களும் ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்டு நிக்கி அண்டு தைவானை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இருக்காங்க. ஏஷியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ஃப்ளாட்டாக இருக்கான். ஒரு பாயிண்ட் வந்து கேப் அப் காட்டுறான். ஸோ இல்லை 2 பாயிண்ட் கேப் அப் காட்டுறான். நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 99 முடிஞ்சிருந்துச்சு, இப்போ 401 காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஒரு 40-50 பாயிண்ட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபப்ளி அது நடக்கிறதுக்கான இப்போ தெரியாது, சும்மா ஒரு ஹஞ்ச் தான். நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 பாயிண்ட் அட்லீஸ்ட் விழுகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த 400 இருந்து. ஸோ அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதர் ஃப்ளாட் ஓப்பனிங் ஆர் சின்ன ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ண பார்த்தீங்களா, அதில் எதுவுமே பாசிட்டிவாக இல்லை, எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்னா எப்படி சொல்கிறது, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து இன்னொரு 150 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிற அளவுக்கான எந்த ஒரு ஃபுல்லான நியூஸுமே என் கண்ணுக்கு தட்டுப்படல. அண்டு எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் வரைக்கும் மார்க்கெட் இப்படி தாங்க இருக்கும். நம்ம இப்போ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தான். இது நல்ல ஒரு பிரேக் அவுட். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறது வரல. இது கன்சால்டேட் தான் ஆகிட்டு இருக்கு. நான் மந்த்லி சிபிஆர்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இந்த லைன்ஸ்லாம் நான் ஆஃப் பண்ணி விட்டுறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R1. எப்பவுமே மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு தான் அர்த்தம். இவன் R1க்கு மேலே இருக்கான். ஸோ இப்போதைக்கு இவன் பாசிட்டிவாக தான் இருக்கான். ஆனால் உங்களுக்கு மொமெண்டம் இல்லை R1க்கு மேலே போயிட்டு. ஸோ இப்போ ஒரு ஃபால் வந்துச்சு அப்படின்னா அது சிபிஆர் வரைக்கும் ஈஸியாக அதை கொண்டு போயிடும். அதை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டிய விஷயமா ஒன்று இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிலையுமே மந்த்லி சிபிஆரை பார்த்துட்டு வந்துடலாம். இவன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக மந்த்லியோட R1 கிட்ட போய் ரிவர்ஸ் ஆகிருக்கான். ஒரு டபுள் பாட்டம் போட்டிருக்கான், ரெட் கேண்டிலையும் போட்டான்.
எல்லா 10 பொருத்தமும் பச்சைக்குன்னு பொருந்துற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி கிளியர் நெகட்டிவாக இருக்கான், எப்போ வேணாலும் விழுந்துற மாதிரி இருக்கான். பட் நம்ம மார்க்கெட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. மேபி அந்த பாசிட்டிவிட்டி மேபி உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் நடக்க போகிற மிகப்பெரிய ஃபால் அரெஸ்ட் பண்ணலாம். மேபி சிபிஆர் வரைக்கும் வந்து கொஞ்சம் மெதுவாக கொண்டு வரலாம். ஆனாலுமே இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 50,700 அப்படிங்கிற இந்த டாப்பை உடைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்துக்குள்ளே உடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம இந்த மந்த்லி சிபிஆரை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து டெய்லி சிபிஆருக்கு போய் நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த R1 ரிவர்சல் அப்படிங்கிறது இங்கே நடந்த கன்சால்டேஷனால் அது கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே தான் நடந்துச்சு, ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நேற்று இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனை போட்டிருக்கு. இது மேலே ஓரத்துக்கான கன்சால்டேஷனா கீழே ஓர கன்சால்டேஷனா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கும்போது அது கீழே ஓரதுக்கான கன்சால்டேஷனாக தான் தெரியுது. ஆனாலுமே மந்த்லி R1க்கு மேலே இருக்க ப்ரைஸ் வந்து இருக்கிற வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவாலாம் இருக்கவே மாட்டேன். அதை கிராஸ் பண்ணும்போது மட்டும்தான் நெகட்டிவாக இருப்பேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் இன் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. அதாவது செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் டாமினண்ட்டாக இருக்கிறாங்க. ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் கீழே வந்திருக்கே ஒழிய செல்லர்ஸ் யாரும் ஷார்ட் என்ன பண்ணல அப்படிங்கிறதான் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படியே நம்ம ஃபுல்லாக நிஃப்டி அனலைசிஸ் முதல்ல முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி போவோம். பிரித்து பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் பையர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சாட்சி என்ன அப்படின்னா அசெண்டிங் சிபிஆர். என்றைக்குமே அசெண்டிங் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அசெண்டிங் சிபிஆருக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. அப்போ கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த சிபிஆரை கடந்து மேலே போயிட்டான், ஒரு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே மேலே போயிட்டான்னா ஓகே, பையர்ஸ் இன் கண்ட்ரோலில் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி போகலை, அவனால் போக முடியலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது ட்ரெண்ட் ரிவர்ஸலாக டிசெண்டிங் சிபிஆராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் லைட்டாக என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு மார்க்கெட்டால் கன்சால்டேஷனை போட முடியாது. இது ஃபுல்லாகவே கன்சால்டேஷன் தான். 1 2 3 4 நாள் கன்சால்டேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து பொறுமையிலேருந்து யாராவது ஒருத்தங்க ஒரு ட்ரெண்டிங் டே கொண்டு வரதுக்கு பார்ப்பாங்க. அது மேலே நடக்குதா கீழே நடக்குதா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் இங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து பார்க்கும்போது அது கீழே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கோயிங் டு பி அ பிக் ட்ரெண்டிங் டே அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி பிக் ட்ரெண்டிங் டே வர அளவுக்கான எந்த ஒரு மோசமான நியூஸும், அதாவது கீழே மார்க்கெட் விழுறதுக்கான எந்த மோசமான நியூஸும் இல்லை. என்றைக்குமே நியூஸுக்கு தான் மார்க்கெட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஸ்டில் உங்களுக்கு இப்போ R1லேருந்து ப்ரைஸ் வந்து S1 வரைக்கும் வருது அப்படின்னா இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 130 பாயிண்ட். இதுவே வந்து நம்ம ஒரு 3-4% நீ வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கான மூவ் தான் இந்த நிஃப்டியில் நடக்கிற 100 பாயிண்ட் அப்படிங்கிறது. அதனால் ட்ரெண்டிங் டே வந்தாலுமே இந்த மாதிரி ட்ரெண்டிங் டே வந்தாலே நம்மளால் அது ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கிட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுகுது, S1 கிட்ட வருது அப்படின்னா ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 70% இருக்குது. சப்போஸ் அதையும் தாண்டி கீழே விழுந்துச்சுன்னா S2 இந்த இதுக்கு கீழே வந்து ஃபார்ம் ஆகும் சிபிஆர் லைனில். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 99% இருக்குது. அதை தாண்டி கண்டிப்பாக மார்க்கெட்டில் போக முடியாது. ஸோ அசெண்டிங் சிபிஆர் இருக்கிறதுனால R1 ட்ரெண்டிங், அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சல், S1 ரிவர்சல், இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்து அப்படியே நம்ம பொசிஷனலாக நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். உங்களுக்கு வந்து இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் தான் ஓப்பனே ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் இல்லாதது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், இந்த க்ரீன் கலர் லைனை தாண்டி கீழே வர வரைக்கும் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அதை தாண்டிட்டா கண்டிப்பாக வந்து இந்த லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ், ஒரு ஏதோ ஒரு கியூ வேணும். கியூ இந்த சென்ஸ் உங்களுக்கு ஒரு ட்ரிகர் வேணும். அந்த ட்ரிகர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியோ இல்லை நெகட்டிவிட்டியோ வேணும். ஸோ இப்போ நெகட்டிவிட்டி வரதுக்கான பெரிய ட்ரிகரிங் என் கண்ணுக்கு தட்டுப்படல, பாசிட்டிவிட்டி வரைக்கும் தட்டுப்படல. நேற்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐ திங்க் ஜூலை 2nd வீக்லேயோ 3rd வீக்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் பட்ஜெட் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி அதை வந்து ஏதாவது ஃபேக்டர் இன் பண்ணால் மட்டுமே ஒழிய பெரிய நெகட்டிவ் நியூஸ்லாம் மார்க்கெட்டில் இல்லைங்க. ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து பொசிஷனலாக பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் மொமெண்டம் இல்லாமல் நான் எப்போ வேணாலும் நெகட்டிவாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நம்ம முதல்ல வந்து டெய்லி சிபிஆர் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நேற்று ஃபார்ம் ஆன சிபிஆர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ப்ரைஸ் என்னாச்சுன்னா R1க்கு பக்கமாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்திருக்கான்.
ப்ரைஸோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கு. இது ஒரு நெகட்டிவ் சைன். ஸோ நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இல்லை அப்படிங்கிறது இதுவே இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா நிஃப்டி வந்து நேற்று சிபிஆருக்கு மேலே முடிஞ்சிருந்துச்சு, இவன் சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கான். ஸோ ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது ரெண்டுக்கிட்டையுமே இல்லை. அதில் ரொம்ப மோசமாக இருக்கிறவன் பேங்க் நிஃப்டி தான் மொமெண்டம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இதில் பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை. இங்கே பாருங்கள், கிளியரான ஒரு லோயர் லோ தான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை நான் போட்டேன் அப்படின்னா சரி விடுங்க, அன்டூ பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன இண்டிகேட் பண்ணுதுங்க பாருங்கள், ப்ரைஸ் வந்து வருதா ரீட்ரேஸ்மெண்ட்டு, கீழே விழுறானா ரீட்ரேஸ்மெண்ட், கீழே விழுறானா ரீட்ரேஸ்மெண்ட், அப்படியே கீழே போயிடுவான். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 50,000 வந்து கம்ஃபர்டபுளாக நீ வந்து பேங்க் நிஃப்டி உடைக்கிறானோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஓகே நான் வந்து லைட்டாக பாசிட்டிவாக நான் நெகட்டிவாக இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான சைனே வந்து இவன் 50,000க்கு மேலே போனால் தான். அது வரைக்கும் வந்து இவன் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்க போகிறான் அப்படிங்கிறது தான் வந்து இண்டிகேஷன். அண்ட் நம்ம வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்துடலாம். ஓகே, இப்போ டுமாரோ சிபிஆரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த அவுட் சைட் சிபிஆர்லையுமே இங்கே பாருங்கள், சிபிஆருக்கும் S1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் சிபிஆருக்கும் R1க்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகவும் இருக்குது. என்றைக்குமே அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா 90 to 95% ப்ராபபிலிட்டி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கு தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமான அந்த கன்சாலிடேஷன் வந்து சிபிஆருக்கு மேலே நடக்குதா சிபிஆர் கீழே நடக்குதா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்கேஸ் அது சிபிஆர் கீழே அந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக என்ன ஆகும் அப்படின்னா, நாளைக்கு ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர் டிசைனிங் சிபிஆராக ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இண்டிகேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து இன்றைக்கி நடக்க போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்பவே முக்கியமான ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ அவுட் சைட் சிபிஆர் அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு வைட் சிபிஆர் அப்படிங்கிறதுனாலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா R1 ரிவர்சல், சிபிஆர் ரிவர்சல், S1 ரிவர்சல், S2 ரிவர்சல். ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்சல் ட்ரேட் தான் இன்றைக்குமே இன்றைக்கி வந்து ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும் வைட் சிபிஆர் டேஸில். அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் இன்றைக்கி எதிர்பார்க்கவே கூடாது. பேங்க் நிஃப்டியை எங்கேயாவது போனான்னா திருப்பிட்டு ரிவர்சல் தான் ஆவான் அப்படிங்கிறத உங்கள் கண்ணில் இருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த ரிவர்சல் எடுத்தாலுமே பேங்க் நிஃப்டியில் அது வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்க போகுது. அண்டு இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து டுமாரோ சிபிஆர்லேருந்து அப்படியே பொசிஷனலாக போனோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி மந்த்லி சிபிஆர் உங்களுக்கு கீழே காட்டியிருந்தேன். ஸோ மந்த்லி சிபிஆருக்கு மேலே இருக்கான், ஓகே பாசிட்டிவாக இருக்கான்னு வச்சுப்போம். ஆனால் இந்த R1 இந்த மாதிரி விக்கு போட்டு நெகட்டிவ் சைன் காட்டுறதுலேயே மேபி இவன் கீழே விழுறதுக்கு தயாராகிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே கன்ஃபர்மேஷன் தாங்க. இன்னொரு ரெட் கேண்டில் இங்கே வந்துச்சு அப்படின்னா இன்னும் அது மிகப்பெரிய கன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். பட் ஸ்டில் பெரிய ஃபாலுக்கு இப்போ இருக்கிற எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து டெக்னிக்கல்ஸ் வந்து கீழே போக போகிறான் அப்படிங்கிறத சொல்கிறத விட நான் மேலே போக மாட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறது தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ப்ராபப்ளி எய்தர் கன்சாலிடேட் ஆகலாம் ஆர் ப்ரைஸ் கீழே வரலாம். இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் போகலாம். ஏன்னா இந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்து பொசிஷனலாக சொல்கிறேன் நான், இந்த சப்போர்ட் கிட்ட தான் வந்து ஏகப்பட்ட தடவை மேலே போயிருக்கான். ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் அவ்வளோ பெரிய எலெக்ஷன் ரேலிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவன் கீழே விழுந்துட்டு கரெக்டாக இதை பிரேக் பண்ணியிருந்தான். பட் அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டில் மேலே போயிட்டான். ஸோ இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முரட்டுத்தனமான சப்போர்ட்டாக இருக்க போது. அதே மாதிரி இந்த பச்சை கோடு இருக்குது பார்த்திங்களா, பேங்க் நிஃப்டிக்கு இந்த பச்சை கோடு அப்படிங்கிறது ஒரு லட்சுமண கோடு மாதிரி. இதை தாண்டவே முடியல அவனால். இதை தாண்டா தான் அவன் புல்லிஷு, தாண்டாத வரைக்கும் அவன் பேரிஷ் தான். இதை தாண்டாலுமே பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனும் சரி இந்த கேண்டிலோட ஹையும் சரி இது பக்கத்துலேயே தான் வருது. ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பொசிஷனல் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. சென்செக்ஸ் முக்கியமாக அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ சென்செக்ஸ் அப்படிங்கிறது நிஃப்டியோட சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் தான். நீங்கள் வந்து தனியாலாம் பார்க்க வேணாம். நிஃப்டியில் சொன்னால் சேம் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்செக்ஸ்லேயும் வரப்போகுது. ஸோ அசெண்டிங் சிபிஆர் தான் சென்செக்ஸ்லேயும் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து அசெண்டிங் சிபிஆர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா R1 ட்ரெண்டிங் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி சிபிஆர் ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, S1 ரிவர்சல் அதையும் மீறி வந்து மார்க்கெட் கீழே போகுதுன்னா S2 ரிவர்சல் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் டே ஹைக்கும் S1 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இட் ஷுட் பி எ கன்சாலிடேஷன் ஃபார் சென்செக்ஸ் அஸ் வெல். ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி, ஒரே நிமிஷம் இந்த இதை வந்து நான் கவனிக்காமட்டேன் நிஃப்டியில், அதுவும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இல்லைங்க, இதில் வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது, பட் சென்செக்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சென்செக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க, அது ஒரு இல்லிக்விட் இண்டெக்ஸ். வாட் எவர் த ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் இன் நிஃப்டி வில் ரிஃப்ளெக்ட் இந்த சென்செக்ஸ். அதனால் வந்து நீங்கள் வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிஃப்டியில் என்ன ரிவர்சல் வந்தாலும் சென்செக்ஸில் அது அப்படியே காப்பி அடிக்கப்படும் ஒரு 2 மணி வரைக்கும் ஆச்சு அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி டேயால் சில வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆகலாம். பட் ஸ்டில் நீங்கள் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு நீங்கள் வந்து சென்செக்ஸை எடுத்துக்கங்க. இதில் சொன்னால் அதே தான், சிபிஆர் ரிவர்சல், R1 ட்ரெண்டிங், S1 ரிவர்சல், இது 3 தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதையும் தாண்டி கீழே போச்சுன்னா S2 ரிவர்சல் வந்து சென்செக்ஸே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அஸ் வெல் அஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே தான். ஸோ இதில் வந்து என்னுடைய ஏதாவது ஒரு 2-3 வந்து ப்ரெடிக்ஷன் வந்து தப்பாக போச்சு அப்படின்னா அந்த நாள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான்ப்பா நடக்கும், எனக்கும் அவரும் அப்படி சொல்லியிருக்காரு, எனக்கும் அந்த மாதிரி தோணுது அப்படின்ட்டு உங்களுடைய கேபிட்டல் அதிகமாக ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா
அடுத்த நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்கள்கிட்ட கேபிட்டல் எல்லாம் போயிடலாம். அதனால் வாட் எவர் இட் இஸ் ரிஸ்க்கை வந்து சரியாடுங்க. ஒரு நாளைக்கு 1% 2% மேலே இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன்னா இருக்கிறதுலே ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க இன்ட்ராடே ரொம்ப ஈஸியான விஷயம், ஒரு நாளில் முடிஞ்சிடுது அப்படின்ட்டு. பட் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்ட்ராடே பண்ணுறதா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. ஸோ வந்து இங்கே வந்து ரிவார்டு அப்படிங்கிறத விட ரிஸ்க்கை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். இந்த லாவில் நான் லாஸ் பண்ணால் எவ்வளோ லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து பண்ணாலே நீங்கள் பெருசாக லாஸ் அப்படிங்கிறத பண்ண மாட்டீங்க. ஸோ மைண்டில் என்றைக்குமே வந்து ரிஸ்க்கை கம்மியாக எடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஒரு நாளில் பெருசாக லாஸ் பண்ணிங்கன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு 10 நாட்கள் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் இருக்கிறத ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.